அம்மையோடு அப்பனாகி செறி ஒழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்பா. திருச்சிற்றம்பலம். ஐயார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலமான பெருமானது பெருங்கருணையினாலும் அருவான்மை நாயன்மார்களது குருவருளினாலும் அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த தேவாரத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியாரை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அதற்கு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனமொழிமைகளாலே வணங்கி சிவஞான சித்தியாரிலே 12ஆம் நூற்பா செம்மலர் நோந்தாள் சேரலொட்டா அம்மலக்களி அன்பருடுமறி மாலர நேயம் அலிந்தவர் வேடம் ஆலயந்தானும் அரண். அதை விரிவாக காட்டுகிறார். சிவஞானம் சித்திக்க பெற்றவர்கள், சீவன் முத்தவர்கள், வாசனாமலம் வாதனாமலம் தாக்காத வண்ணம் செய்ய வேண்டிய சாதனைகளை தொகுத்து கூறுகிறார் இந்த 12ஆம் நூற்பாவில். அதை முதல் தொடர காட்டினார். செங்கமல தாழினைகள் சேரலொட்டா திரிமலங்கள் அறுத்து ஈசன் நேசரோடு செறிந்திட்டு ஈசன் நேசரோடு செறிந்திட்டு அங்கு அவர்கள் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரணெனவே தொழுது இறங்கி பாடி எங்கும் யாம் ஒருவருக்கும் எளியோமல்லோ யாவர்க்கும் மேலானோ என்று இருமாப்போடு திங்கள் முடிய அடியார் அடியோம் என்று தெரிந்திடுவர் சிவஞான செய்தி உடையோம். இது 3 கூறா பிரித்தார் ஆசிரியர் பெருமனார். ஒன்று, செங்கமல தாழ்வினைகள் சேரலொட்டா திரிமரங்கள் அறுத்து எங்கும் ஒருவருக்கும் எளியோமல்லோ யாவர்க்கும் மேலானோம் என்று இருமாப்பெய்தல். பிறகு ஈசன் நேசரோடு செறிந்திட்டு ஆடி பாடி தெரிந்திடுதல். இது ஒரு அதிகாரம். இன்னொன்று, அங்கு அவர்கள் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரணெனவே தொழுது இறைஞ்சி பிரித்திடுவர் சிவஞான செய்தியுடையோர். இது 2ஆம் அதிகரணம். இந்த அதிகரணம் தான் நாம் இன்று சிந்திக்கக்கூடிய திருப்பாடல். அதாவது அங்கு அவர் தம் திருவேடம் ஆலயம் அடியாருடைய திருவேடத்தையும் ஆலயத்தையும் அரண்யனவே தொழுது இறங்கி திரிந்திடுவர் சிவஞான செய்தியுடையோ.
ஆக இந்த இரண்டாம் கூறிலே 2 திருப்பாடல் அருளுகிறார் அருள்நந்தி சிவம். ஆக நமக்கு பெருங்காயம் வைத்திருக்கிற பானை பெருங்காயம் நீங்கினாலும் பானையிலே வாசனை இருக்கும். அது போல ஆணவ மலத்தால் கட்டுண்டிருக்கிற ஆன்மாக்களுக்கு ஆணவ மலம் அஞ்செழுத்து சாதனையால் வழிவிழந்தாலும் கூட சாதனாமலம் தாக்குமா. அப்படி தாக்காமல் இருப்பதற்காக அவர்தம் திருவேடம் ஆலயம் எல்லாம் அரணெனவே தொழுதல். அதனால் அன்பர் கூட்டத்திலே பயிலுதலும் சிவவேட பொலிவிலும் திருக்கோயில் வழிபடுதலும் மலமறுக்கும் முதல்வன் செறிவையே கண்டு அவற்றை போற்றி தொழுது யாதிலேயும் பற்றின்றி ஒழுகுபவர் கடைபிடிப்பவர். அவர்களை சங்கமம் லிங்கம் என்று இருவகை சேவைகளின் பெருமையை 2ஆம் அதிகரணத்திலே 2 செய்யுளிலே காட்டுகிறார். ஒன்று சங்கம சேவையின் பெருமையும் பயனும் 324ஆம் திருப்பாடலிலே சங்கம சேவையின் பெருமை, அதாவது பசுஞானத்தாலும் பாசஞானத்தாலும் அறியப்படாமல் நிற்கும் முதல்வன் தன்னை உயிர்கள் அறிந்து உய்யும் பொருட்டு உருவத்தால் பாவனையால் செயலால் இவை யாவும் மற்ற சுத்த நிலையால் சிவனடியாரிடத்திலே நிறைந்து விளங்கி அத்துவதப்பட்டு நிற்க வேண்டும். அப்படி நிற்பதால் வாதனாமலம் தாக்குராவண்ணும் எல்லோரும் மெய்யடியாரை தொழுது ஒழுக வேண்டும். இதுதான் 324ஆவது திருப்பாடல். அந்த பாடலை காமிங்க ஜீவா. 324ஆவது திருப்பாடல் அடியவர் வழிபாடு, வடமொழியில சங்கம வழிபாடு என்று சொல்லுவார். ரொம்ப அருமையான திருப்பாடல். 324ல அறிவு அறியான் தனை அறிய யாக்கை ஆக்கி அங்கு அங்கே உயிர்க்குயிராய் அறிவு கொடுத்து அருளால் செறிதலினால் திருவேடம் சிவனுருவேயாகும் சிவோகம் பாவிக்கும் சிவோகம் பாவிக்கும் சிவோகம் பாவிக்கும் அத்தால் சிவனும் ஆவர் குறியதனால் இதயத்தே அரணை கூடும் கொள்கையினால் அரண் ஆவர் குறியொடு தாம் அழியும் நெறியதனால் சிவமேயாய் நின்றிடுவர் என்றால் நேசத்தால் தொழுது எழுமின். எதற்காக? பாசத்தாள் விடவே. பாசத்தாள். எனவே அறிவு அறியாந்தனை அறிய உயிரறிவாலும் உலகியல் அறிவால். உயிரறிவு பசுவறிவு, உலகியல் அறிவு பாசறிவு. இந்த 2 அறிவாலும் அறிதற்கு அறியவனாகிய சிவபெருமான். அந்த சிவபெருமான் உலகிலே இருப்பவர்கள் தம்மை அறிந்து வழிபட்டு உய்யும் பொருட்டு வெண்ணீரு, கண்டிகை, உத்தராக்கம் முதலியவற்றோடு பொலிந்து விளங்கும் தன்னுடைய திருவேடம் ஆக்கை ஆக்கி அங்கங்கே உயிர்க்கு உயிராய் அறிவு கொடுத்து
அந்த உயிருக்குயிராயிருந்து அறிவு கொடுத்து அருளால் செறிதலினால் திருவேடம் சிவனுருவே ஆகும். அந்த திருவேடத்தை அன்பர்களுக்கு உதவி எப்பொழுதும் உயிருக்குயிராய் நின்று அறிவை விளக்கி தன் கருணையினால் கலந்து இருப்பான். அந்த அடியவரின் திருவேடம் சிவபெருமானின் திருவேடமே ஆகும். அந்த பெருமானை தாமே என பாவனை செய்யும் தன்மையினால் அந்த அடியார்கள் சிவமாகவே இருப்பார். ஞானாசிரியர் உணர்த்திய அருள் குறிவழிற்று இதயத்தில் சிவபெருமானை எழுந்தருளிவித்து வழிபடுதலால் சிவமேயாக இருப்பர். அப்படி குறித்த குறியும் தாமும் அழிய சிவமாம் தன்மையிலே நிற்றலால் தூய சிவமாக இருப்பர். இப்படி உள்ள அடியவர்களின் பாசத்தாள் உங்களுக்கு கெட அந்த அடியார்களை தொழுது வாழ வேண்டும் என்று காட்டுகிறது. அது அடியவர்கள் திருவேடத்தாலும் பாவனையாலும் குரு வழி நின்று செய்யும் அகவழிபாட்டாலும் இவையெல்லாம் கடந்து நின்ற ஞான நட்டையால் சிவமே ஆவார்கள். திருவேடம் பாவனை அருக்குறி வழி நின்று செய்யும் அகவழிபாடு, இது ஞான நெட்டை என்று பெயர். அதனால் பாச முதல், அதுக்கு சொன்னார் பாசத்தால், அதன் முதல் கெட அடியவர்களை நேசத்தால் தொழுது ஒழுக வேண்டும். அப்ப அடியவர்களை நேசத்தால் தொழுது ஒழுக வேண்டும். இதற்கு முன்னால் என்ன பாட்டு சொன்னார்? அடியவர்க்கு அன்பு செய்ததை சொன்னார். அது பாச பழி முதல் பறிப்பார் போல என்று சேக்கிழார் இளையான்குடி மாறநாயனாரில் தன்னுடைய வீட்டின் கொல்லைப்புறத்திலே இருந்த இலை கரியை, அதாவது கீரையை கரிக்கையாக படித்த பொழுது பாச பழி முதல் பறிப்பார் போல என்று காட்டியதை இங்கே எண்ணலாம். இந்த திருப்பாடலை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வரி வரியாக சிந்திப்போம். அறிவு அறியான், அறிவு மூன்றாக பிரித்தார். கருவிகளால் வரிவது பாசகறிவு, உயிரறிவால் வருவது பசுகறிவு. எனவே கருவிகளால் வரக்கூடிய பாசகறிவாலும் ஆன்மாவாகிய பசுஞானத்தாலும் அறிதற்கு அறியவன் சிவபெருமான். இதை வாக்கு மனாதீதன் என்று சொன்னார்கள். வாக்கு மனாதீதன், வாக்கு என்பது பாசஞானம், மனம் என்பது பசுஞானம். அந்த ரெண்டையும் கடந்தவன். ஆனால் கோசரமாய் நிற்பான். கோசரமாய் நிற்பான் என்று சொன்னால் விளக்கமாக இருப்பார், பதிஞானத்தால் அறியப்படுவார் என்று சிவஞான போத நுட்பா மேற்கோளை நாம் கண்டிருக்கிறோம். எனவே அறிவு அறியா, அந்த அறிவு அறிவனாகிய தன்னை அறிய அறிவு அறியான். பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் அறிவதற்கு அறியவனாகிய அந்த சிவபெருமான் தன்னை அறிய உலகத்திலே இருப்பவர்கள் தம்மை அறிந்து வழிபட்டு உய்யும் பொருட்டு நாமெல்லாம் வழிபட வேண்டும் என்றால் இறைவன் என்ன செய்தான்?
ஆக்கை ஆக்கி இறைவன் என்ன செய்தான்? ஆன்மாக்கள் தம்மை அறிந்து வணங்கி உய்ய வேண்டும் என்பதற்காக அருள் திருவுருவத்தை உருவாற்றால் உண்டொழுகினார். பிறகு எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரமன் வெளியிலே நின்று உயிர்க்கு உறுதி பயக்கும் வாயிலாக எதை காட்டுகிறார்கள் என்றால், சிவனடியார் வடிவில் சிவமே ஆவார். அதனால் மெய்யடியார்கள் லய சிவம் என்று கூறுவார்கள். ஆக்கை ஆக்கி ஆக்கை ஆக்கி அங்கு அங்கே உயிர்க்கு உயிராய் அறிவு கொடுத்து, இந்த யாக்கை ஆக்கி என்பது திருநீரு, கண்டிகை முதலியவைகளை அணிந்தும் பூண்டும் பொறிந்த தமது திருவேடத்தை அன்பருக்கு அந்த வேடத்தை அப்படியே கொடுப்பாங்க. அங்கங்கே யாக்கை ஆக்கி அங்கு அங்கே உயிர்க்கு உயிராய் அறிவு கொடுத்து, எப்பொழுதும் உயிர்க்குயிராய் நின்று அறிவை விளக்குபவன் சிவபெருமான். ஊனாய் உயிரானாய் உலகானாய் என்று நம்பியாண்டார் நம்பி ஆறுதல்களை செய்த திருவாக்கால் அறியலாம். அருளால் செறிதலின் அவன் எல்லா இடங்களிலேயும் அருளால் கலந்து நிறைந்திருக்கிறான். திருவேடம் அருளால் செறிதலின் திருவேடம் சிவனுருவேயாகும். அடியாருடைய திருவேடம் சிவனுருவமாகும். அதனை பூண்டார் உருவ சிவமாக இருப்பார். ஆக எங்கும் செறிந்திருக்கக்கூடிய அந்த திருவருள் அடியார் வடிவமாக இருப்பார். சிவன் உருவே ஆகும். சிவோகம் பாவிக்கும் அத்தால் சிவனும் ஆவர். அவர்கள் சிவபெருமான் தாமன பாவனை செய்யும் தன்மையினால் அந்த பாவனா சிவமாக இருப்பார்கள். ரொம்ப அழகான தன்னை அப்படியே சிவபரம்பொருளின் வியாபகத்துக்குள் வியாபியமாக கலந்திருக்கிற நிலைப்பாடு. சிவத்தை அகத்தில் பாவித்தல் சிவோகம் பாவனை. அதிலே அவர்கள் சிவனும் ஆவார்கள். பிறகு அவர்கள் உள்ளத்துக்குள்ள அந்தரியாகம் செய்வார். குறியதனால் இதயத்தே அரணை கூடும் கொள்கையினால் அறம் ஆவர். மனதுக்குள்ள எத்தனையோ எண்ணம் இருக்கலாம். ஆனால் அவைகளை எல்லாம் விட்டு விட்டு அருக்குறி என்று சொல்வது உள்ளத்துக்குள்ள இதயத்தானத்துல சிவலிங்கத்தை வைத்து பூசித்தல். அதை அப்பர் பெருமான் அருமையா காட்டுவார். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே. இப்படி எத்தனையோ தொடர்கள் திருமுறைகள்ல காட்டப்படுகின்றன. எனவே ஆறுக்குறி வழி நின்று இதயத்தானத்தில் சிவபெருமானை இருத்தி பூஜித்தலாகிய அந்த தியானம், அந்த தியானத்தை செய்வதால் அவர்கள் சிவமேயாக இருக்கும். அரணை கூடும் கொள்கையினால், கூடுதல் சேருதல் என்றால் சிவபெருமானுடைய திருவடியிலே அடிமையாக இருத்தல்.
அரணை கூடும் கொள்கையினால் அவரோடு சேருகிற அந்த கொள்கையினால் சிவனை பூசித்ததாகிய செயலை சாதித்ததால் அவர்கள் சிவமாகவே இருப்பார். அரணை கூடும் கொள்கையினால் அரணாவர் மேல சிவோகம்பாவிக்கும் அத்தால் சிவனுமாவர். சிவத்தை அகத்தே பாவிப்பதால் சிவனுமாவர். இனி அரணை கூடும் கொள்கையினால் அரணாவர். ரெண்டு காட்டுகள். இனி குறியதோடு தாம் அழியும் நெறியதனால் சிவமேயாய் நின்றுடுவர். அப்படி குறித்த அந்த நெஞ்சுக்குள்ளே இருக்கிற குறியும் அழிவு பெற தம்மையும் காணாமல் அவனே தானேயாகிய நின்னறி அவனே தாமாம் தன்மை பெற்று நிற்றலால் அவர்கள் சிவமாகவே இருப்பார்கள். அப்ப எதுல காட்டுகிறார்? சிவோகம்பாவனை பாவிப்பதால் சிவனும் ஆவர். அப்ப திருவஞ்செழுத்து வேள்வியில கிரியை முறையில நெட்டையில் சிவமே தாம் என பாவித்து இருத்தலால் சிவனடியார் சிவமே ஆவார் என்று காட்டினார். அதனால் சிவனடியாருடைய அந்த வடிவம் மெய்யடியாரை லயசிவம் என்று சொல்லுவார்கள். இனி மெய்யடியார் போகசிவம் என்றும் காட்டுகிறார். இனி குறியதனால் இதயத்தே அரண் கூடும் கொள்கையினால் அரணாவர். சிவோகம்பாவனையால் சிவனுமாவர். இதயத்தை அரணை கூடுதனால் அவர்கள் என்னாவார்கள்? அரணாவர். இதற்கு அந்தரிக யாகம் என்று பெயர். அகப்பூசை நெறி. இந்த புறப்பூசையே இன்னும் கைப்பறப்பில்லையே. அகப்பூச நெறியில எப்படி இருப்பது? எனவே குருவால் உணர்த்திய அந்த குறிவழி இதயத்தானத்தில் இறைவனை நிறுத்தி பூஷித்து புருவ நடுவிலே தியானத்து இருப்பதால் சிவனடியார் செயலால் சிவமாவர் என்று காட்டு. ஆக இதனால் மெய்யடியார்கள் அதிகார சிவமாகவும் இருப்பார்கள் என்றால் அந்தர்யாகத்திலே அதிகாரம் பெற்றார்கள். அது முக்தி சாதனம். அதில் ஆன்மா சுத்தி நிகழும். ஆக யாவும் இறைவன் மயமாக இருக்கும். எதை பார்த்தால் அம்மையப்பனா தெரிவார். அதை திருவையாற்று திருத்தலத்திலே அப்பர் சுவாமிகள் கண்டதாக திருநாவுக்கரசர் பாடுகிறார். அளவுபடாததோர் அன்போடு ஐயார் அடைகின்ற பொழுது அந்த அம்மையப்பனாக பார்க்கிற காட்சி. எனவே யாவும் இறைவன் மயமாக தாமும் அவன் என்ற ஒரு நிலை, அவனே என்ற ஒரு நிலை ஓரொரு கால் கைவரப்பெறும். யாருக்கு? அந்த நடிகார்களுக்கு. அப்ப என்னன்னு சொன்னா பாருங்க, சிவோகம் பாவிக்கும் அத்தால் சிவனும் ஆவர். குறியதனால் இதயத்தே அரணை கூடும் கொள்கையினால் அரணாவர். ரெண்டாச்சு. இனி குறியோடு தான் அழியும் நெறியதனால் சிவமேயாய் நின்றுடுவர். மூன்றாவது நிலை ரொம்ப உயர்ந்த நிலையை காட்டுகிறார். ஆக முதல்ல வேடத்தாலும் பாவனையாலும் அடுத்து தியானத்தாலும்
சிவமேயாய் குறித்து காண்கின்ற நிலைகளையெல்லாம் அற்று சதா ஞான நெட்டை கைவரப் பெற்று தம்மையும் தமக்கு அடைக்கலமாக இருக்கிற இறைவனையும் குறிப்பதற்காக சொல்லப்பட்ட வேடம் குறிகளை எல்லாம் கைவிட்டுவிட்டு முதல்வனோடு அத்துவத நிலையில் இருப்பார். சிவம் வேறு தான் வேறு என்றில்லாமல் பொருட்தன்மையால் இரண்டாகவும் கலப்புத்தன்மையால் ஒன்றாகவும் இருப்பர். அப்பொழுது சிவனடியார் உண்மையில் சிவனின் வேறின்றி அத்துவிதமாக இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சுத்த சிவமாக இருப்பார்கள் என்று பெரியவர்கள் காட்டுகிறார். எனவே சிவனடியார் இறைவனோடு அவன் இவன் என்னும் பிரிப்பின்றி அத்துவிதப்பட்டு நிற்குமாறு காட்டியதே அன்றி சிவ சமவாதம் கற்பித்தது அன்றே. சிவனுருவே ஆகும். எனவே சிவனுமாவர் அவனாவர் சிவமேயாய் நின்றிருவர். இவையெல்லாம் உயிருக்கு வரக்கூடிய ஆக்க வினைகளின் இடைச்சொற்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் உயிர் சிவனுருவே ஆகும். அரணாவர் சிவமே ஆய் நின்றிடுவர் என்று சொன்னா உடனே ஒரு எண்ணம் வந்துடும், நாமும் சிவம் ஒன்று. அப்படி வந்தா அதுக்கு என்ன பெயர் என்றால் நாம் சிவ சமவாதம் என்ற ஒரு கொள்கையுடையவர்கள் ஆகிவிடுவார். சிவசமவாதி என்பவர் யார் என்பதை பற்றி நமக்கு நூல்கள் காட்டுகின்றன. அதிலே சிவசமயவாதி என்பவன் இந்த சமயவாதிகளை ஆசிரியர் பெருமக்கள் புறச்சமயம் புறப்புறச்சமயம் புறச்சமயம் அகச்சமயம் அகப்புறச்சமயம் என்று காட்டினார்கள். புறப்புறச்சமயத்தவர்கள் யார்? உலோகாயதர். இவர்தான் சமயத்துல முதலாய் இருப்பவர். மாத்தியமிகர், யோகசாரர், சௌந்திராந்திகர், வைபாடிகர் 6. இந்த மாத்தியமிகர், யோகசாரர், சௌந்திராந்திகர், வைபாடிகர் பௌத்த மதத்தை சேர்ந்தவர். ஆறுகதர் சமண மதத்தை சேர்ந்தவர். அப்ப புறப்புற சமயத்துல உலோகாயதர் ஒருவர், அடுத்து மாத்தியமிகர், யோகசாரர், சௌந்திராந்திகர், வைபாடிகர், இந்த 4 பேரும் புத்த மதத்தினர். ஆறுகதர் அருகக்கடவுளை முதற் பொருளாக கொண்ட சமணர். இனி புறச்சமயம், அதுல தார்க்கிகர், மீமாஞ்சகர், ஏகான்மவாதி, சாங்கியர், யோக மதத்தினர், பாஞ்சராத்திரிகள். இந்த தார்க்கிகம் 2ஆக சொல்லப்படும். வைசேடிகம் நியாயம் என்று சொல்லப்படும். அடுத்து மீமாஞ்சகர், வேதமே பிரம்மம், வேதம் ஒருவரால் தோற்றுவிக்கப்படாதது. நமக்கு அது உடன்பாடு கிடையாது. வேதங்களை இறைவனே அருளினான் என்பதுதான் நமக்கு உடன்பாடே தவிர வேதம் தானே தோற்றியது என்பது உடன்பாடு இல்லை. இந்த மீமாஞ்சம் என்பது பின்னால 2ஆக மாறியது. ஏகான்மவாதிகள் 4ஆக காட்டினார்கள். பார்க்காரியன், மாயாவாதி, சத்தப்பிரமவாதி, கிரீடப்பிரமாவாதி. இவர்கள் சொல்லுகிறார்கள் பிரம்மம் மட்டுமே மெய்ப்பொருள்,
இந்த பிரம்மமே உலகமாகவும் சிவான்மாவாகவும் தோன்றுவது இது பொய் தோற்றம், மாயை, அன்னிவசனம் என்று சொல்லுவார். இனி புறச்சமயத்துல 4வதாய் இருப்பவர் சாங்கியர். அதில் 25 தத்துவங்களோடு இருப்பது பூரணன். ஆன்மதத்துவ 24, காலம், நீதி, கடை, வித்தை, அராகம் சேர்ந்தவுடனே வரக்கூடிய பூரண தத்துவம் 25. எனவே ஆன்மாவுக்கு வேறாக கடவுள் இல்லை என்பது சாங்கிய கொள்கை. இனி யோக மதத்தின் யோகத்தாலே இறைவனை அடைய முடியும் என்று சொல்லுபவர்கள், யோகத்தால் திருவருளை பெறலாம் என்று சொல்பவர்கள் யோக மதத்தினர். பாஞ்சராத்திரிகள் அது வைணவம். வாசுதேவனே பரம்பொருள், அவனுடைய பரிணாமமே அனைத்தும் என்று சொல்பவர்கள் இவர்கள் புறச்சமயத்தார். இனி அகப்புறச்சமயத்தார் பாசுபதர், மாவரதர், காபாலர், வாம மதத்தினர், வைரவ மதத்தினர், ஐக்கியவாத செய்வர். இனி அகச்சமயத்துல பாடானவாத செய்வர், வேதவாத செய்வர், சிவ சமவாத செய்வர், சிவ சங்கிராந்தவாத செய்வர், ஈஸ்வர அதிகாரவாத செய்வர், சிவாத்துவித செய்வர். இவர்கள் சிவாத்துவிதம், அது சிவனோடு, சிவாத்துவிதம் என்பது சிவ சமவாதத்தை பேசுபவர்கள் சிவாத்துவிதம். இதைத்தான் கடைசி பாடல்ல உமாபதி சிவம் உலோகாயத ஆதி நிகழ் சிவாத்துவித அந்தம். அப்ப நமக்கு எத்தனை வருகிறது? 24 சமயங்கள். அதிலே சிவமே ஆவர் என்று சொன்னவுடனே நாம் சிவ சமவாத கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் சிவன் உருவேயாகும், சிவனும் ஆவர், அவனாவர், சிவமேயாய் நின்றிடுவர். பாருங்க, திருவேடம் சிவனுருவே ஆகும், திருவேடம் சிவனுருவே ஆகும், திருவேடம் சிவனுருவே ஆகும். சிவோகம் பாவிக்கும் அத்தால் சிவனும் ஆவர். அரணை கூடும் கொள்கையினால் அரணாவர், அவனே ஆவர். குறியொடு தாம் அழியும் நெறியதனால் சிவமே ஆவர். அப்போ அழிதல் என்ன? அத ரொம்ப இன்றியமையாத தொடர். அதாவது அழிதலாவது தான் வழிபடுகிற அந்த குறியும் இல்லாமல் போய் பிறகு தன்னிலையும் மறந்து போயிரும். ஆக இந்த நெறியதனால் குறியோடு தாம் அழிதல், அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அகப்பூசை நெறியில குருவால் உணர்த்திய அந்த குறிவழி இதயத்தாமத்தில் இறைவனை நிறுத்தி பூஷித்து புருவ நடுவுல தியானித்திருப்பார். ஆமா, அந்தர்யாகத்தில் அதிகாரம் பெற்றார்கள். எனவே யாவும் இறைவன்மயமாகவே தெரியும். அவனை அன்றி இல்லை என்று நமக்கு தெரியும். ரொம்ப உயர்ந்த நிலை. அதனால் அவர்கள் குறியோடு தாமும் அழிவரும், குறிகளையும் கைவிட்டு முதல்வனோடு அத்துவிதமாக கலந்திருப்பார்கள். எனவே நேசத்தால் தொழுது எழுமின் அவர்களை என்ன செய்ய வேண்டும்? நேசத்தால் தொழுது
எழுமின் மெய்யன்பினால் அவர்களை தொழ வேண்டும். தொழுவரால் என்ன போகும்? பாசத்தால் விட வேண்டாம். பாசத்தால், பாசத்தின் அடிப்படை. நாம இறைவனுக்கு தாழ் என்பதற்கு பெருமானுடைய திருவடியே சொன்ன. இன்னொன்று தாழ் என்பதற்கு முயற்சி என்று ஒரு பொருள். இங்க பாசத்தாழ் ஆள் என்பது பாசத்திற்கு அடிப்படை. நெற்பயிரை அந்த தாழை அறிகிறோம். நெற்பயிர் இருக்குது பாருங்க, நல்ல கதிர் முத்திடுச்சுன்னா தாழை அறிவார். கீழே இவ்வளவு மேல கட்டை இருக்கும், அதுக்கு கீழே வேர் இருக்கும். வயல்ல பார்த்திருப்பீங்க. பிறகு மழை கண்டால் மேலும் குழைக்கும். அப்படி இருப்பதால் தாழ் பாதநாமலத்திற்கு உண்மையாக. எனவே பாசத்தால் என்று இழிவின் கண் வந்த உயர்தனை வாய்ப்பாடாக்கி பாசங்கள் என பொருள் கூறுவார் சிவாக்கர யோகி என்பவர். இதை ஆகுபெயராக கொண்டு பாசத்தால் பாச பற்றுடையராது பற்று என்று முனிவர் முறை செய்கிறார். ஆக எப்படியோ நமக்கு பாசத்தாள் என்ற சொல்லுக்கு வாதனாமலம் நம்மை தாக்குறா வண்ணம் மெய்யடியாரை தொழுது வேண்டும். இதுதான் 324வது திருப்பாடலுடைய மிகச்சிறந்த கருத்து. ஆக அடியார்கள் சிவோ அதாவது வேடம் தரித்திருப்பதால் சிவனுருவமாகுவார்கள். சிவத்தை அகத்திலே பாவிப்பதால் சிவனுமாவார்கள். குறியதனால் இதயத்தை அரணை கூடுதலால் அரணாவர். குறியொடுத்தால் அழியும் நதியதனால் சிவமே ஆவர். எனவே பாசத்தால் விட நேசத்தால் தொழுது எழுமின் என்று அந்த பாடலை கொண்டு கூட்டி உரை செய்தால் மிகச் சிறப்பாக இருக்கும். இதை அருணந்தி சிவாச்சாரியார் எப்படித்தான் அடியாருடைய கூட்டுறவின் சிறப்பு என்ன பாருங்க. அதனால்தான் மணிவாசக பெருமான் உடையாளும் தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் அருளை புரியாய் என்று சிவபெருமானிடத்துல வேண்டியதாக திருவாசகத்துல பார்க்க. இனி அடுத்திருப்பது லிங்க வழிபாடு 325வது பாடல். ஆக லிங்க வழிபாட்டின் பெருமை, அதனுடைய பயன் திருக்கோவில் சிறப்பு என்ற முறையில் பாடியிருக்கிறார்கள். 325வது திருப்பாடல். திருக்கோவில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவனவே கண்டவர்க்கு சிவன் உறைவன் அங்கே உருக்கோலி மந்திரத்தால் என நினையும் அவர்க்கு உளன் எங்கும் இலங்கெங்கும் உளன் என்பார்க்கு உளன் எங்கும் இங்கும் உளன் என்பார்க்கு விருப்பாய வடிவாகி இந்தனத்தின் எரிபோல் மந்திரத்தில் வந்து தித்தும் மிகும் சுரபிக்கு எங்கும் உருக்கான உண்ணாத பால் முளைப்பால் விம்மி ஒழுகுவது போல் வெளிப்பட்டு அருளுவன் அன்பருக்கே. இந்த திருப்பாடல் ரொம்ப அருமையான திரு. அதாவது புறம், அகப்புறம்,
அகம், அறிவு என்ற முறையாக வணங்குகிற முறையிலே சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆகிய நெறிகளில் ஒழுகும் எல்லோருக்கும் முறையாக தூலம், சூக்குமம், அதிசூக்குமம், அருள் என்னும் வடிவங்களாக திருக்கோவிலில் உள் இருந்து இறைவன் திருவருள் செய்வார். தூலமாக, சூக்குமமாக, அதிசூக்குமமாக அருளார். அதனால் எல்லோரும் லிங்க சேவனை செய்து ஒழுக வேண்டும் என்று இந்த திருப்பாடல்ல அருமையா காட்டுகிறார். இதனுடைய தொகுப்பு திருக்கோயிலின் கண் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனியை சிவபெருமானே என கருதி உருவ வழிபாடு செய்யும் புற வழிபாட்டாளர்கள் அவர்கள் சரியில் இருப்பவர்கள். அந்த சிவபெருமான் அத்திருவுருவத்தில் வெளிப்படாது நின்று அருள் செய்வார். பிறகு இறைவனின் திருவுருவை மனத்தகத்தை எழுந்தருளச் செய்து மந்திரங்கள் கூறி உருவமான வழிபாடு செய்யும் அகப்புற வழிபாட்டாளருக்கு அது கிரியை என்று பெயர். இறைவன் அந்த மந்திர வழியாக நின்று அருள் செய்வார். இனி இயங்கியல் பொருள், நிலையியல் பொருளாக எங்கும் இயங்கக்கூடிய இறைவன். ஒன்று இயங்குவது, ஒன்று நிலையாகிறது. ஆக தன் மனத்தகத்தும் இருப்பன் என கருதி அருவ வழிபாடு செய்யும் ஒன்றிய வழிபாட்டாளர்கள் அவர்கள் யோக நிலையில் இருப்பவர்கள். விறகை கிடைத்த பொழுது தோன்றும் தீயை போல அவர்தம் மனத்தகத்தை எழுந்தருளி இருந்து அவ்வப்பொழுது அருள் செய்வார். இனி மெய்யன்பர்கள், அதாவது உண்மை அன்பு மீதூர்ந்து அறிவளவில் அருளுருவில் வணங்கும் ஞானியர்களுக்கு, ஞான நிலைகளில் இருக்கிற அந்த ஞானிகளுக்கு மேம்பட்ட கறவை பசுவின் உடல் வெட்டும் செறிந்திருந்தும் வெளிக்காண முடியாத பால் அதன் மடி வழியாக பெருகி வழிவதைப் போல் கருணையால் வெளிப்பட தோன்றி அருள் செய்வார். எனவே சரியை, கிரியை, யோகம், ஞானம், தமிழ்ல சீலம், நோன்பு, செறிவு, அறிவு, இந்த 4 வகை நெறியாளர்களுக்கும் திருக்கோவில் வழிபாடு இன்றியமையாதது ஆகும். ஆக 4 நெறியிலே இருப்பவர்களும் ஆலய வழிபாட்டை கட்டாயம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பாடல்ல அருமையாக காட்டுகிறது. திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை, திருக்கோயில்களில ஆகம முறையால் அமைத்த பரார்த்தமாகிய சிவலிங்கம் முதலாக இருக்கக்கூடிய அந்த திருவுருவங்கள், திருக்கோவிலை எந்த மூர்த்தத்தை அவர்கள் பதிப்பு செய்தாலும் அந்த மூர்த்தத்தில் நமக்கு சொல்லக்கூடிய அத்துவா, அதாவது எழுத்து, எழுத்தாலான சொல், சொல்லாலான சொற்றொடர், கலைகள், கலைகளிலே இருந்து வரக்கூடிய தத்துவங்கள், தத்துவங்களிலே இருந்து வரக்கூடிய புவனங்கள், இவையெல்லாம் அந்த மூர்த்தியிலே இருப்பதாக வழிபாட்டாளர்கள், பூசை செய்வர்கள் அதிலே அந்தந்த இடங்களிலே தற்பையால் தொட்டு பதித்து செய்வார். எனவே திருக்கோவிலில் இருக்கிற அந்த திருமூர்த்தம் இருக்கிறது பாருங்கள், அது ஆகம முறையால் அமைக்கப்பட்ட பரார்த்த சிவலிங்கம்.
திருக்கோவிலில் சுயம்பாகவும் தேவர்கள், முனிவர்கள், குறவர்கள் முதலியோர் பதிட்டை செய்த சிவலிங்கம் முதலிய திருவுருவங்களை சிவனென கண்டு வணங்குவார்கள். இன்றைக்கு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிற திருக்கோவில்களிலே அந்த யாகசாலைக்கு சுவாமி எழுந்தெழுவதற்கு முன்னால அந்த சிவலிங்க திருமேனியில உடுப்பி இருப்பதை குடத்தில் எழுந்துவிடச் செய்வார். பிறகு திருக்குடத்தை கொண்டு போய் வேள்வி சாலையில வைத்து வழிபாடுகள் செய்து பிறகு மீண்டும் கொண்டு திருமேனியிலே செய்வார். அது சில லிங்கங்கள் சுயம்பாக அமைந்திருக்கும். தாந்தோன்றி என்று பெயர். சில இடங்களில் தேவர்கள் பதித்ததாக இருக்கும். இப்பொழுது நீங்க ஆலவாய் போனீங்கன்னா இந்திரன் பூஜித்த லிங்கம் இருக்கு. பேரூருக்கு வந்தால் திருமாலும் நான்முகனும் பதித்தித்த லிங்கங்கள் தென்கையிலாயம் வடகையிலாயம் என்று போற்றப்படுகின்றன. எனவே தேவர்கள் பூஜித்தது. இனி முனிவர்கள் பூஜித்தது அது இருடியன் சொல்லுவார். முனிவர்கள் பல முனிவர்கள் அகத்திய முனிவர் பூஜித்தது. இப்படி பல வரலாறுகளை பார்க்கிறோம். இனி குறவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது குருமார்கள் சிவத்தையே சிந்தித்து பதிப்பொருளின் கருணைக்கரத்தை எண்ணி எண்ணி வழிபடுபவர்கள் குருமார்கள். அவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. எனவே சிவலிங்கம் முதலாய திருவுருவங்களை சிவனெனவே கண்டு வணங்குபவர்கள் சிறியாளர்கள். அவருக்கு எங்கும் தோன்றாது நிறைந்து நிற்கும் முதல்வன் அந்த திருவுருவங்களில் வெளிப்படாது நின்றே திருவருள் புரிவார். இதனால் சரியை பணி செய்யக்கூடியவர்கள் புறத்திலே தொழிலுதர முறையால் உருவ வழிபாட்டை உடையனவர்கள். அவர்களுக்கே திருக்கோவிலின் கோபுரமாகிய தூலலிங்கங்களும் எழுந்தருளுகிற லிங்கங்கள் திருமேனிகள் உலா போந்தருளும் எழுந்தருளும் மூர்த்தியாகிய தூல சூக்குமலிங்கத்திலேயும் உள்ளிருக்கும் மூர்த்தியாகிய சூக்குமலிங்கத்திலேயும் வெளிப்படாது நின்றே முதல்வன் அந்த உயிர்களுக்கு அருள் செய்வார். உலகில் சரியையாளர்களே மிக பலராக இருக்கின்றனர். திருக்கோவில் வழிபாட்டில் நாள் வழிபாடு, அடுத்து விழா வழிபாடு, அது நித்தியம் நைமித்தியம் என்று சொல்லுவார்கள். அதில் திருவுருவங்களையே இறைவனாக கொண்டு சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்து பிறகு ஆடைகளால் மாலைகளால் அணிகலங்களால் அலங்காரம் செய்து உணவூட்டி உபசரித்து வழிபடுவார். பிறகு உலா போதல் போன்று அமைக்க தூல வழிபாடு அத்தகையர்களுக்கு எளிமையாக இதை அறியாதவர்கள் இந்த திருமேனியிலே இறைவனை பூசிப்பது வேண்டியதில் என வீழ்பேசு பேசி பாவனா அதீத மூர்த்தியை சரியையாள மனத்துக்குள் கொண்டு பாவித்து மேல் நிலைகளை எய்தவுற்று நன்னெறியும் நல் வணக்கமும் முறை என்று சொல்லுவார்கள். அது பயனில்லாதது. எனவே தாவரத்துக்குள் அந்த திருமேனிக்குள் அருளவல்லவன் சிவன் எனவும் தூப விமானமும் தூரமாகவும் அது நச்சூக்குமம் பாய பலிபீட பத்திரலிங்கம் என்று அங்க ஒன்றொன்றும் ஒன்றொன்றும் லிங்கமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன.
இதை திருமூலர் அழகாக காட்டுகிறார். திருமுறைகளிலே ஆங்காங்கு சொல்லப்படுகின்றன. எனவே சரியையாளர்களுக்கு சிவாலய சேவை, சிவலிங்க சேவை கட்டாயம் உண்டு. இதுதான் திருக்கோவில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவனவே கண்டு அவர்க்கு சிவன் உரைவன் அங்கே. அப்புறம் கிரியையாளர், யோகங்களில் இருப்பவர், ஞானில் இருப்பவர், இவர்களுக்கு ஒரு விதம். ஆனால் 4 நெறியிலே நிற்பவர்களும் ஆலய வழிபாடு. நான் கிரியில் நிற்கிறேன், யோகத்தில் நிற்கிறேன், ஞானத்தில் நிற்கிறேன், ஆலய வழிபாடு தேவையில்லை என்று கருதுவதும் மிக பிழையான. அதனாலதான் கடைசியா யார் யாருக்கு எங்கெங்க எப்படி வழிபட்டாலும் எல்லாரும் ஆலயத்தை உடம்போடு இருக்கிற பொழுது வழிபட வேண்டும் என்று அருமையாக கட்டுகிறார். இனி குருகோலி மந்திரத்தாலே நினையும் அவர்க்கு உளன் எங்கும். நினையும் அவர்க்கு உளன், அது மந்திரம் கொண்டு வழிபாடு செய்கிற முறையிலே உளன் என்பதை காட்டுகிறார். இதை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம். இப்பொழுது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற அவை பாட்டியினுடைய அருளுக்கேற்ப சரியையாளர்களின் நிலையில் சிவனனவே கண்டு ஆலயத்தை தொழுது என்ற வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்வோம். சிவாய திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவமூர்த்தி ஐயா அவருக்கு நிறைவு செய்தார். சிவாய நமக்கு சிற்றம்பலம். சிவாய வாழ்க